காஜர் அல்வா செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நான் வந்து பட்டரை வந்து நெய்யை உருக்கியிருக்கேங்க. கொஞ்சமாக முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் துருவின கேரட் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நெய்யை ஊற்றிருப்போம் இல்லைங்க, அதே நெய்யில் வந்து வறுத்துக்கோங்க. கேரட் பாதியாக வெந்துருச்சுங்க. இப்போ வந்து 3/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த பவுலில் கேரட் ஆட் பண்ணிங்களோ அதே பவுலில் வந்து 3/4 கப்பு பாலுங்க, 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதாங்க ரேஷியோ. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறங்க நீங்கள் வந்து முந்திரி திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நம்ம அல்வா ரெடி ஆயிடும்.